ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ f33 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே இது கூட வருதுங்க. கூடவே நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனில் வந்து நம்ம டிஸ்பிளே கொடுக்குறனால AMOLED டிஸ்பிளே வந்து பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது நல்லா நேச்சுரல் கலரில் இருக்குங்க. கூட நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக வரதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் ஃபோன் வந்து எந்த ஒரு லேக் இஷ்யூ அது மாதிரிலாம் ஹேங் ஆகிற இஷ்யூவில் நம்மளுக்கு ஃபீலே ஆகாதுங்க. அந்தளவுக்கு நீட்டாக இருக்குங்க. அப்புறம் 4000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் எவ்வளோ சூரிய வெளிச்சத்தில் பிரைட்டான இடத்துல யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சு வீடியோஸு, ஃபோட்டோஸு, ஃபான்ட்ஸ் எல்லாமே நீட்டாகவே தெரியுங்க. அப்புறம் AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது IP68, 69 அதாவது ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாலுமே ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் ஃபோன் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு IP68, 69ங்கிறது. அப்புறம் மிலிட்ரி கிரேடு 810 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபோன் கீழே விழுந்தால் அவ்வளோ மோஸ்ட்லி டேமேஜ் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது அப்படிங்கிறது அந்த ப்ரொடெக்ஷன். அடுத்தது நம்மளுக்கு வெயிட் வந்து 196 கிராம் அப்படின்ட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம இதை பற்றி பார்க்கலாங்க. கேமரா பற்றி பார்க்கல. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், 4K வீடியோ 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க வீடியோவை. வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. இந்த ஃபோன்லேயே இந்த சீரீஸ்லேயே கேமராவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு சொல்லி அவங்களே ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 32,000 33,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா ஓப்போவில் எப்போவுமே கேமரா நல்லாவே இருக்குது. அதே போல் இதுலேயுமே நம்மளுக்கு கேமரா தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துரு அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் 50 MP கேமராவில் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லேயே அதே போல் 50 MP செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. அது கிறிஸ்டல் கிளியராக எடுக்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுலேயும் 4K 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுன்ட்டுருக்காங்க மேக்ஸிமம். வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் கேமராவுக்கு வந்து இந்த சீரீஸில் F33 ப்ரோவில் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாங்க. அதனால் வந்து கேமராவுக்கு கொஞ்சம் நல்ல ஃபோனே சொல்லாங்க. அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 7500 mAh பேட்ரிங்க. நல்ல மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7500 பேட்ரி அப்படிங்கிறனால நம்மளுக்கு நார்மல் யூசேஜ் இருந்தால் ஒரு 1.5 நாள் 2 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கிங்க. நம்மளுக்கு வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணாமல் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துறாங்க. அதனால் வந்து 1.25 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது 8GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சு மொபைல் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தான். ஒரு 30,000 செக்மெண்ட் 32,000 செக்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம கேம் கூட விளையாடிக்கலாம். ரொம்பலாம் விளையாட முடியாது. இருந்தாலும் டீசெண்டான கேம் விளையாடிக்க முடியுங்க. அப்புறம் 8GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 12GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. நம்மளுக்கு 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சு மொபைல் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா ரேம் கொஞ்சம் அதிகமாகவும் ரோமும் அதிகமாக எடுத்துங்க. ஏன்னா போக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதிகமாகும். அப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேம் அதிகமாக எடுத்துங்க. சப்போஸ் இல்லை எனக்கு சும்மா ஃபோன் தான் போகுது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் வேரியண்ட் எடுத்துக்கலாங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபைல்ஸ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் Android 16 தான் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது, டூயல் சிம் இருக்குது. மெமரி கார்டு வந்து சப்போர்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா. இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சிங்க. ஓப்போ A6 ப்ரோ அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. இதோட ப்ரைஸ் ஒரு 32,000 ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஓப்போ மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.